நம்மளுடைய நம்ம பசுமை பூமிய இன்னைக்கு வர சொல்லி இருக்கிறோம். கண்டிப்பா. ஐயாவுடைய பேரு ஆர் நடராஜன். ஐயா என்ன செய்துட்டு இருக்கீங்க? திருப்பூர்ல கம்பெனி வச்சிருக்கிறேன். கம்பெனி? ஆமா ஆமா. இது வந்து உசிலம்பட்டி தாலுகா, மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டம். இது வந்து அரமண தோட்டம். இது நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்து தான் வர சொல்லி இருக்கீங்க. இந்த இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணுங்க. இப்போ 10 நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு மரமா காலியாச்சு. அங்க மரம் காலி ஆயிருக்கா? காலி ஆயிப்போச்சு. ஆமா. இப்போ நேர போகணும், அர்த்தம் பார்ப்போம். இப்போ அந்த மரத்தை பார்க்கும்போது தான் நம்ம இதுல ஏதோ ஒரு குறைகள் இருக்குது. இது இருந்தாலும் ஒரு அணுவும் உள்ள ஆளை வச்சுதான் இதை நம்ம. ஆனா நீங்க மருந்து 30 நாளைக்கு ஒருக்கா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. மருந்து 30 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கல. இப்போ அடிச்சது வந்து இப்போ 1 மாசம் ஆச்சு. இது வண்டு வந்து ஆரம்பத்துல இருந்து எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. வண்டு வந்து இப்போ கண்டு சிறுசா இருக்கும்போது கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டு வச்ச உடனே ஒரு மாதத்தில் என்ன பண்ணோம்னா ஒரு சின்ன பாக்கெட்டில் ஒரு அந்துரண்டையும் இவ்வளவு குருணை மருந்து போட்டு பாக்கெட்டை வச்சு குத்தி மட்டையில் வச்சுருந்தோம். அது வரைக்கும் வண்டு அடிக்காமல் இருந்தது. ஒரு 100 மரம் டேமேஜ் ஆகும். மொத்தம் வந்து ஒரு 1000 சில்லற மரம் இருக்குன்னு. இது கரெக்டாக 1060 மரம். 1060ல் ஏறக்குறைய 100 மரத்துக்கு பக்கத்தில் பாடுவாசி போட்டிருக்கீங்க. அதெல்லாம் அப்பப்போ எடுத்தோம்னா அப்பயே போட்டுருவீங்க. சின்ன கண்ணா போடுறீங்களா பெரிய கண்ணா போடுறீங்களா? இது அவங்க கொடுத்த கண்டே சின்ன கண்டு தான். 4 இலை 5 இலை தான். 1060 தென்னை மரம் இருக்கிற நீங்க ஒரு 20-30 கண்ணை பெரிய பையில போட்டு வளர்த்து வச்சிருக்கணும். தண்ணி பாயிர மெதடு சூப்பர் சார், அருமையான மெதடு. 10 நிமிஷத்துல நம்முடைய 7.5 HP மோட்டாரு கேலியில இருந்து ஏறக்குறைய ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு பைப் வழியாக ஒரு 1/2 இன்ச்சு இதுல வந்து தண்ணி விட்டு வைக்கீங்க. இதெல்லாம் சூப்பர் சார். ஆமா. பசுமை பூமியை வர சொல்லி இருக்கீங்க. என்னென்ன பிரச்சனைகளுக்காக இங்க வர சொல்லி இருக்கீங்க? பூச்சிகள் விழுந்திருக்கு. அதான் விழுந்து அந்த குருத்தோட அப்படியே குருத்து வளையுது. இத மாதிரி பொய்ப்பாளைகள் நிறைய வந்திருக்கு. இது ஆமா சார். இது பழுது பார்க்க சொல்லியாச்சு. ஒரு மரம் பழுது பார்த்து என்ன சொல்லி கொடுங்க. அதுலயே பாத்தீங்கன்னா இவ்வளவு அளவுக்கு வண்டு உள்ள இருக்கு ஐயா. பிளா போட்டிருக்காங்க ஐயா. ஏறக்குறைய 10 மாதம் ஆச்சு. வேட்லாம் ஏலி பேரிங். இது வந்து ஜெனட்டிக்கல் ப்ராப்ளத்தில் உள்ள கண்ணையா. இந்த வியட்லாம் ஏலி பேரிங் நடவு செய்தா 10 மாதம் 1 வருஷத்துக்குள்ள காய்கள் வரும். 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ அளவா இருக்கும். அந்த மரத்துல ஒரு காய் இருக்கு பாருங்க. அந்த அங்க வெட்டி இருக்கு. அந்த காயை மட்டும் பிடிங்கிட்டு வாங்க. கனிகள்லாம் மா பிளா வாழை நிரந்தர மார்க்கெட் உள்ளவங்க. அடுத்து சிடு, அடுத்து நம்ம பசுமை பூமினா சங்கரா ராமச்சந்திரா சிகப்பா இருக்கும், இனிப்பா இருக்கும். சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாம். ஆகையால் இனி வக்கீல மாட்டு கண்டுகள் ஐயா சிடு அல்லது J33 ராகங்களை நடுங்க. ஆனா 4 வருஷம் அங்க காய்ப்பு வரும். 4 வருஷம். இப்ப என்ன பிரச்சனையா? திடீர்னு இந்த மரம் நல்லா இருந்துச்சு. எப்படின்னா இப்ப மருந்து அடிச்சு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம். மருந்து இப்ப எப்படின்னா நம்ம நல்லா வளர்த்துட்டோம், நல்லா இருக்குதுன்ற மனசுல ஒரு தெம்பு எல்லாமே இருந்தது. டக்குன்னு இது என்ன இப்போ மரம் வந்து குருத்து மட்டும் இந்த 4 மட்டையோட சாய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு முன்னாடி இதை நீங்க பார்த்ததில்லை ஐயா? நீங்க இதை பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்க்கல சார். ஓ, ஐயாவுக்கு இதை மாதிரி அனுபவம் இல்லை. ஐயா விவாஸ், இப்ப இதுக்கு நீங்க இந்த இனக்கவர்ச்சி பொரிய வச்சீங்களா? வாளி எல்லாம் இருக்குது பாருங்க, வச்சிருக்கீங்க. இது வந்து வண்டு பிடிக்கிறது 10 நாள் தான் ஆகுது. அதான் 10 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 100 வண்டு பிடிச்சிருக்கும். அதாவது ஐயா சொன்னது கொட்டாமணக்கு விதை, அதை கரைச்சி சாணியிலையோ வேப்பம் புண்ணாக்குலையோ புளிச்ச கஞ்சிலையோ இல்ல கல்லு. அடுத்து அது மட்டுமல்ல, கல்லு இருந்தா இந்த பூச்சிகள் எல்லாம் கல்லுல விழுந்து பூச்சிகள் சாகுறது மட்டுமல்ல, அதுல நமக்கு நோய் எதிர்ப்பு திறன் கிரியேட் ஆயிருக்கும். ஐயா இதுல ஒரே ஒரு விஷயத்த மேடம் நீங்களும் கேளுங்க. இது கருப்பு வண்டு கிடையாது. கருப்பு வண்டு காண்டாமிருக வண்டு கொட்டாமணக்கு விதைய வச்சா அதுல விழும். இது வந்து அது குருத்த மட்டும் தான் சாகடிக்கும். இது கொலைகால வண்டு. இது கொலை பண்ணிரும். இது ரிங்கோ போரஸ் பெரிஜீனஸ் சொல்ற ஒரு சிகப்பு வண்டு. மூக்கு நீளமா இருக்கும், கருப்பு சிகப்பா இருக்கும். ஒண்ணு. இதுல 4 பருவம் இருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் முட்டை பருவம், புழு பருவம், கூட்டுப்புழு பருவம், தாய்ப்பூச்சி. இந்த புழு தான் இந்த மரத்தை சாகடி. எப்படி கட்டுப்படுத்தன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நோய்வாய்ப்பட்ட மரங்களை அப்புறப்படுத்தி நெருப்பால கொளுத்துங்க. இதனுடைய வாழ்நாள் 6 to 8 மாதங்கள். இப்ப அந்த தாய்ப்பூச்சி எல்லா மரத்திலையும் முட்டை போட்டிருக்கும்.
இடுக்குகள்ல எங்கெங்க காயங்கள் இருக்கோ, எங்கெங்க அசடுகள், இங்க பாருங்க அவ்வளவு அசடை வச்சிருக்கீங்க. மரத்தை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணணும், எல்லா மரத்தையும் களை எடுக்கணும். அதான் இப்போ இந்த வெயில் காலத்துல களை எடுக்கலாமா? அதுதான் சூப்பர். உண்மையிலே களை எப்ப எடுக்கணும்னு சொன்னா, மழை பெய்யறதுக்கு முன்னாடி, இல்லாட்டி மழை பெஞ்சு முடிச்சதும் எடுக்கலாம். மரத்தை பாதுகாக்கிறது முக்கியம் கேட்டா கண்டிப்பாக களை எடுக்கணும். பிடிச்சிட்டேன், இந்த வண்டை பிடிச்சிட்டேன். இங்க பாருங்க விவாஸ், இதுதான் கொலகார வண்டு, கருப்பு சிவப்பு வண்டு. ஆனா மரத்தை தாக்குறது இது இல்ல, புழுதான் மரத்தை தாக்கும். புழுதான் மரத்தை தாக்கும். இப்ப இதை வெட்டி மரத்தை புழு எடுக்கிறோம். குருத்தோட அப்படி விழுந்துருச்சு. இந்த பாருங்க விவாஸ், இதுதான் இந்த கொலகார வண்டு தென்னைய கொலை செய்யற தாய் பூச்சினுடைய புழு. இந்த புழுதான் மரத்தை சாகடிக்கிறது. இதுக்கு கால் இருக்காது. வண்டு சொன்னாருன்னா கருப்பு வண்டு, அதனுடைய புழுவுக்கு கால் இருக்கும். அது குப்பையில முட்டை போடும். அந்த புழு எங்க இருக்கா? குப்பையில இருக்கு. பாத்தீங்களா பசுமை பூமி. அப்ப அந்த வாளியை எங்க கட்டணும்? வேலி ஓரமாக 4 அடி உயரத்துல நல்ல வெளிச்சம் இருக்கிற இடத்துல கட்டுங்க. நம்ம பசுமை பூமியில சிரஞ்சீவி 1 மற்றும் சிரஞ்சீவி 2 கன்றுகள் வாங்கி காய்ப்பு கொண்ட வாடிக்கையாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா? திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளை பாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர், திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம், திரு முருகன் கீழாத்தூர், திரு மணிமேகலை கரூர், திரு சுப்பிரமணியன் பனங்குளம், திரு செந்தில் முருகன் ஆயங்குடி, திரு குமார் கைவினை வயல், திரு நாகராஜன் கடுக்காக்காடு, திரு பழனிசாமி திண்டுக்கல், திரு குமார் அந்தியூர், திரு இளங்கோ திருமணஞ்சேரி, திரு நவீன் பாண்டிச்சேரி, திரு சந்திரன் உடையநாடு, திரு சசிகுமார் உசிலம்பட்டி, திரு ஜோவின் தென்காசி, திரு முத்துராஜ் புறவன்குப்பம், திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை, திரு கனகசபை தூத்துக்குடி, திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை, திரு யாஷிக் நத்தம், திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை, திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி, திரு அன்பு சென்னை, திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர், திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல், திரு ஞான பிரகாஷ் ஆரணி, திரு பிரகாஷ் உடுமலப்பேட்டை, திரு சீனிவாசன் நாயுடுபேட்டை, திரு கருணாகரன் நாயுடுபேட்டை, திரு உமேஷ் கண்ணூர், திரு ரங்கநாதன் கோயமுத்தூர், திரு நவாஸ் கர்நாடகா, திரு மணிகண்டன் விழுப்புரம்,